சொல்லுங்க. ஆரிஜின் ஆஃப் லைஃப் என்னென்ன தியரிஸ்லாம் பார்த்தோம்? Theory of abiogenesis, theory of biogenesis, theory of panspermia, theory of creationism, chemical evolution. Very good. தியரி ஆஃப் பயோஜெனசிஸ் இத வந்து ஒரு 3 பேர் சொன்னாங்கல்லடா, அவங்க யார் யாரு? Francisco Reddy, Spallanzani and Louis Pasteur. சூப்பர். என்ன ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொல்றாங்க, எல்லாரும் சொல்லணும்ல. பான்ஸ்பர்மியானா என்ன? சாய் அரவிந்த் சொல்லி பார்க்கலாம். பான்ஸ்பர்மியா அப்படின்னா என்னமா? பிரியதர்ஷினி யார் சொல்ல போறது? யாரா சொல்லுங்க. பான்ஸ்பர்மியானா என்னன்னு? Life came from other planets. Outside. Other planetsல இருந்து வர்றதுதான் நம்ம பான்ஸ்பர்மியா அல்லது காஸ்மோசோயிக் தியரின்னு சொன்னோம். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இதுல சொல்லி கொடுத்தேன். இந்த கெமிக்கல் எவல்யூஷன் எப்படி வந்ததுன்னு யாராவது அந்த ஆர்டர் சொல்ல முடியுமா? கெமிக்கல் எவல்யூஷன் எப்படி வந்துச்சுன்னு நான் சொன்னேனே அந்த ஆர்டர் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஹாட் டைல்யூட் சூப், அதுக்கப்புறம் colloidal aggregates. Good. Colloidal aggregates க்கு என்னமா பேரு? Colloid solvates. Conservates இல்லையா? Colloidal aggregates க்கு பேரு conservates. Correct. அதுக்கப்புறம் Protobion. Very good. Protobions. Protobion-க்கு வெளியே என்ன இருந்தது, உள்ள என்ன போச்சு? Lipid layer வெளியே இருந்துச்சு, உள்ள DNA நியூக்ளிக் ஆசிட் போயிடுச்சு. அதுக்கப்புறமா நமக்கு பாக்டீரியா அப்படிலாம் வந்துச்சு. வெரி குட், நல்லா புரிஞ்சிருக்கீங்க. சரியா? சரி, அதுக்கப்புறமா கெமிக்கல் எவல்யூஷனை ப்ரப்போஸ் பண்ணது யாரு, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது யாருடா? யூரே மில்லர் வந்து வெரி குட். ஒப்பரின் ஆல்டின் ஜஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க, யூரே அண்ட் மில்லர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஸோ யூரே அண்ட் மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் லேப்ல பண்ணாங்க. அப்ப டெம்பரேச்சர் எப்படி இருந்தது? 800 degrees Celsius. 800 degrees Celsius, very highest temperature. And the atmosphere was, what type of atmosphere it is? Reduced atmosphere. Reducing atmosphere na enna artham? ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் இருக்காது, H2 தான் இருக்கும், ஹைட்ரஜன் தான் இருக்கும். சரியா? வேற என்னென்னலாம் அவங்க கொடுத்தாங்கடா எக்ஸ்பெரிமெண்ட்ல? என்னென்னலாம் கொடுத்தாரு? CH3, NH3 and N2. இத கொடுத்தாங்க. வித் லைட்னிங் வந்தது இல்ல, மின்னல், அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணாங்க? எலக்ட்ரோட் சார்ஜர்ஸ், எலக்ட்ரோட் யூஸ் பண்ணாங்க. அப்ப யூரே அண்ட் மில்லருக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச அந்த ஆர்கானிக் மாலிக்யூல் என்ன கிடைச்சது? ஆர்கானிக் காம்பவுண்ட் வாட்டர், அமினோ ஆசிட். வெரி குட், அமினோ ஆசிட். அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன கிடைச்சது? நியூக்ளியோசைட் பேசஸ் இதெல்லாம் கிடைச்சது. இது கிளியரா இருக்காடா? தியரி ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? காஸ்மிக் தியரினா ஸ்போர்ஸ், வேற பிளானட்ல இருந்து ஸ்போர்ஸ் மூலமா வந்தது இந்த உலகத்துக்கு லைஃப். ஸ்பெஷல் கிரியேஷன்ன்றது கடவுள் தான் கிரியேட் பண்ணாரு.
இதுதான் ஒப்பரின் அண்ட் ஆல்டின் சொன்னது. இவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஏ பயோஜெனிசிஸ் ஃபர்ஸ்ட் பட் பயோஜெனிசிஸ் எவர் சின்ஸ். என்ன சொன்னாங்க? A biogenesis first, but biogenesis ever since. எவர் சின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யூரே அண்ட் மில்லரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு CH4 NH3 H2O H2 H2ன்றது வேப்பர், வாட்டர் வேப்பர் தான் யூஸ் பண்ணாங்க, அல்லது ஸ்டீம்னு சொல்லலாம் நீங்க. ஓகேவா? ஸோ வாட்டர் வேப்பர் அட் 800 டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணாங்க. இது கிளியரா இருக்காடா இந்த கான்செப்ட் எல்லாருக்கும்? யூரே மில்லர் கான்செப்ட் யாருக்கா டவுட் இருந்தா கேட்கலாம். கிளியரா இருக்கா? கேக்குறேன், பதிலே வரல. Yes, ma'am. Yes, ma'am. கிளியரா புரிஞ்சிச்சுலமா? ஓகே. அதுக்கப்புறமா நேத்து வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா, எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுமா? வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எவிடன்சஸ் நீங்க பாத்தீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். DNA barcode. நம்ம புரியல. என்னென்ன எவிடன்ஸ்? paleontological evidence அப்படின்னா என்னது? What do you mean by paleontology? Study of fossils, remnants. சரியா? ஒரு ஆர்கானிசமோட தடம், அது இருந்ததுக்கான தடம். fossil, morphological and anatomical, biogeographical, biochemical, embryological, natural selection. இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா நேத்து? நோட் பண்ணலன்னா நோட் பண்ணிடுங்க. இந்த வீக் என்ன டெஸ்ட்மா உங்களுக்கு? சரி, அது எழுதிருங்க. அடுத்த வாரம் நம்ம மாலிகுலர் பேசிஸ் எழுதிக்கலாம். சரியா? Okay, ma'am. அப்ப நல்லா படிச்சிருங்க. ஏன்னா நம்ம லெசன் முடிச்சு 2 வாரம் உங்க கையில இருக்கு. ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்கனாலே அழகா முடிச்சிட்டு வந்துடலாம். சரியா? படிச்சிருவீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. paleontology இது பாருங்க, இதுதான் fossils. fossils அப்படின்னா are the remnants of life forms found in rocks. What are fossils? PPT students, PPT தெரியுதா? So what are fossils? Remnants of life forms found in the rocks. Remnants of life. Forms found in rocks. So இவங்கள தான் வந்து written documents of evolution ன்னு சொல்றோம். So இந்த மாதிரி ஒரு ஆள் இல்லவே இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சே இருக்காது. எவல்யூஷன் ஒண்ணு நடந்ததா இல்லையா நமக்கு தெரிஞ்சிருக்குமா? No, ma'am. ஓகேவா? இந்த கான்செப்ட் கிளியரா இருக்காடா? Yes, ma'am. அப்புறம் நேத்து இது நான் சொன்னேன், பேலியன்டாலஜிக்கல்ல இந்த ஹார்ஸ் கூட நீங்க பாத்துக்கலாம், எப்படி ஹார்ஸ் இவால்வ் ஆச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுதான் நடத்திட்டு இருந்தேன். எவல்யூஷனரி ஹிஸ்டரி ஆர் ரேஸ் ஹிஸ்டரியில ஹார்ஸ் எவல்யூஷன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கனெக்டிங் லிங்க். கனெக்டிங் லிங்க் எதுக்கும்னா ரெப்டைல்ஸ்க்கும் வாய் தரங்க Reptiles and birds. Reptiles and birds. ஆக்சுவலா நமக்கு இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கலடா. இந்த மஞ்சள் கலர்ல வரைஞ்சிருக்காங்களே, இப்படி எல்லாம் கிடைக்கல. இப்படி கிடைச்சத நம்ம கற்பனை திறனை பயன்படுத்தி நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? இப்படிதான் நம்மளுக்கு இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ் லித்தோகிராஃபிக்கா கிடைச்சது. உங்களால இதோட தலைய பார்க்க முடியுதா? இந்த பிளேஸ் தலை, கண்ணு, கழுத்து, அதோட 4 லிம்பு, இந்த பக்கம் இருக்கிற அதோட அந்த ரெக்க கூட தெரியுது பாருங்க நல்லா கிளியரா.
தெரியுதா? Yes, ma'am. காலு எல்லாமே ரொம்ப கிளியரா தெரியுது. பாத்தீங்களா? Yes, ma'am. இந்த மாதிரி தான் இது கிடைச்சது. இது கிட்ட பறவை கேரக்டரும் இருந்தது, ரெப்டைல்கான கேரக்டரும் இருந்தது. அதனாலதான் இதை நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு ஃபுல் நேம் வந்து ஆர்கியோப்டெரிக்ஸ் லித்தோகிராஃபிகா. எதெல்லாம் பறவை கேரக்டர்னா இந்த ஃபெதரு, இது அப்புறம் வந்து இந்த கழுத்து மாதிரி வந்திருக்கு பாருங்க, இதெல்லாம் பறவையோட கேரக்டர். ரெப்டைல் கேரக்டர் வந்து விங்கு, கிளா, அப்புறம் பீக்கு. பீக்குன்னா அலகு இல்லையா, அலகுன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அலகுல பல் இருக்கிறது. அப்புறம் டெய்லு, மயிலுக்கெல்லாம் இருக்கிறது வெறும் ஃபெதர் தான், அதுல டெய்ல் கிடையாது. இதுல பாருங்க அப்படியே அந்த டெய்லுக்கான வர்டிப்ரேவே இருக்கு, தெரியுதா? Yes, ma'am. நோட் பண்ணிக்கோங்கடா. மேம் விங் கிளானா என்னது? என்னமா புரியல? விங் கிளா. இதோட அங்கே பாரு, விங்ல கிளா இருக்கு பாரு, அந்த தெரியுதா, அந்த அந்த மாதிரி ஒண்ணு தெரியுதா? இந்த பிக்சர்ல பாரு, அதுக்கு பேர் தான் கிளா. யூஸ்வலா பறவைக்கு அப்படி இருக்காது, சரியா? விங்குல அப்படி இருக்காது, ஆனா இதுக்கு அப்படி இருக்குது. ஓகே. அந்த நகம் மாதிரி இருக்குல்ல, அது. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? Noted, students? Yes, ma'am. இப்ப பாருங்கடா, இது யாரு? டைனோசர். இல்லையா? ஆக்சுவலா நம்ம இதெல்லாம் வந்து பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் வந்து செத்து போய் அதுக்கு அப்புறமா தான் வந்து பறவைங்க வந்து, பறவையில இருந்து தான் நம்மளே வந்தோம் இல்லையா? புரியுதா? Yes, ma'am. அடுத்து போட்டுமா? Yes, ma'am. இப்ப இது யாராவது ஒரு பாயிண்டா படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். To study phylogeny, evolutionary history or race history. Example, horse evolution. So horse evolution படிக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு எவிடன்ஸா இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், To study the connecting link between two groups of organism. Example, Archaeopteryx. Archaeopteryx lithographica, connecting link. Number 1 phylogeny, number 2 connecting link, number 3 To study about distinct animals. Example, dinosaurs. extinct animal, ஏற்கனவே எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, போயிடுச்சு, ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அத கூட நம்ம இப்ப படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த paleontological evidence. Next, To study about geological period by analyzing fossils in sedimentary rock layers. The study showed that life forms varied over time and certain life forms are restricted to certain geological time spans. So to study about geological period by analyzing fossils in sedimentary rock layers. இந்த பக்கம் இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்கல்லடா, இதுதான் வந்து பீரியட்ஸ். கீழே அடியில இருக்கிற மண்ணு பாருங்க, இது கடலுக்கு அடியில இருக்கிற மண்ணு. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஈரா என்ன ஈரானா பாலியோசோயிக் ஈரா.
அப்பதான் நீங்க குட்டி குட்டியான இந்த ஆர்கானிசம்ஸ் இதுல டிவோனியன்னு போட்டிருக்குல்ல, இந்த பீரியட்ல தான் ஃபிஷ்ஷே வந்தது. கோல்டன் ஏஜ் ஆஃப் ஃபிஷ் டிவோனியன், அப்புறம் மிசிசிப்பியன், பெனிசில்வேனியன், அந்த மாதிரிலாம் ஒன்னொன்னா வந்துட்டு இந்த மீசோசோயிக் ஈரா இருக்கு பாருங்க, இதுலதான் இந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுலதான் இந்த ஜுராசிக் பீரியட்னு இருக்குல்ல, அங்கதான் நம்ம டைனோசரஸோட கோல்டன் ஏஜ்னு சொல்லுவோம். அதால்தான் அந்த படத்துக்கு என்ன பேர் எடுத்தாங்க? ஜுராசிக் பார்க். புரியுதா? ஏன்னா அது ஜுராசிக் பீரியட்ல டைனோசரஸோட கோல்டன் ஏஜா இருந்தது. கிரட்டேஷியஸ் வரும் பொழுது டைனோசர்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சீனோசோயிக் ஈரா, இதுலதான் வந்து மேமல்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்ப கூட எடுத்த உடனே நம்ப வரல, மேமல்ஸ் தான் வந்தாங்க. இதுலயும் மேல 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 போக போக தான் இந்த ஹோலோசின், பிளீஸ்டோசின், பிளியோசின், ஒலிகோசின், இந்த டைம்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா ஹியூமன்ஸ் வர ஆரம்பிச்சோம். ஓகேவா? Okay, ma'am. கிளியர்? Yes, ma'am. எல்லாருக்கும் இப்ப பேலியன்டாலஜி எவிடன்ஸ்னா இந்த 4 பாயிண்ட் சொன்னீங்கன்னா போதும்டா. இது கிளியரா இருக்கா பாருங்க. Yes, ma'am. எந்த டவுட்டும் இல்லையே? உள்ள போய் படிக்கலாமா அடுத்தது? Yes, ma'am. மார்பாலஜி அண்ட் anatomical எவிடன்ஸ். யாராவது படிங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Comparative anatomy and morphology shows that different forms of animals have some common structural features. This can be explained as follows: homologous organs and homology, analogous organs and analogy. இந்த மார்பாலஜிக்கல் அண்ட் anatomical எவிடன்ஸ்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும்டா, நீட்ல எப்பவுமே வரும். அது வராம இருக்கவே இருக்காது. சரியா? ஹோமாலஜி, அனாலஜி, அதான் இப்ப நம்ம படிக்க போறோம். படிக்கலாமா? இது வாசிங்க. என்னாச்சுமா? Homologous organs, the organs having சாரிமா, நீங்க படிக்கலன்னு நெட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம்னு வந்துட்டேன் நான். okay. Homologous organs, the organs having fundamental similarity in structure and origin, but different functions. This phenomenon is called homology. Homology. ஓகேவா? So the organs having fundamental similarity in structure and origin, but different functions. உதாரணத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு ஒயிட் போர்ட்ல நடத்துறேன் பாருங்க. ஹோமாலஜி, அனாலஜி டிஃபரன்ஸ் கத்துக்கலாம். ஹோமாலஜி, ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆரிஜின் வந்து சேம், ஃபங்க்ஷன் டிஃபரண்ட். டிஃபரண்ட் ஃபங்க்ஷன். இப்போ உதாரணத்துக்கு மேமல்ஸ், 4 limb of mammal நம்ம ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். 4 limb of mammal. எல்லா மேமலுக்கும் ஆரிஜின் ஒண்ணு தானே? சொல்லுங்க. மேமல்னா மேமரி கிளாண்ட் இருக்கிறவங்க, அப்ப ஆரிஜின் சேம் தானே? இங்க மேமலோட 4 limb, இப்போ இதுல பாருங்க
ஒரு கேட்டோட ஃபோர் லிம் என்ன பண்ணுது? எதுக்கு யூஸ் ஆகுது? கேட் என்ன ஃபங்க்ஷன்? Jump. வாக்கிங்க்கு யூஸ் பண்ணுது. அதோட முன்னங்கால் இல்லையா? முன்னங்கால் தான் ஃபோர் லிம்புன்னு சொல்லுவோம். Yes, ma'am. சோ அது எதுக்கு பயன்படுத்துது? வாக்கிங்க்கு Walking, jumping. பயன்படுத்து. இப்போ ஒரு ஹியூமன் மனுஷன் இருக்கிறான் வை, அவன் என்ன எதுக்கு பயன்படுத்துறான்? For doing work, ma'am. நம்ம ஏதாவது கிராஸ் பண்றதுக்கு, பழத்தை பறிக்கிறதுக்கு, ரைட்டிங், எது வேணா நீங்க சொல்லலாம் இல்லையா? அதுக்கப்புறமா பேட் மேமல் தானே? Yes, ma'am. அது எதுக்கு பயன்படுத்துது? Fly. ஃப்ளையிங். அதே மாதிரி வேலு ஃபோர் லிம்பை எதுக்கு பயன்படுத்துது? Swimming. இல்லையா? சோ எல்லாரோட சேம், ஆனா ஃபங்க்ஷன் டிஃபரெண்ட். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டா, எனக்கு ஒரு 5 பேர் என் கூட இன்டராக்ட் பண்றீங்களா? Yes. உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுமா. நீ என்ன ஆகணும்? என்ன டாக்டர் ஆகணும் உனக்கு ஃபியூச்சர்ல? Ma'am, I am Pritika Shri, ma'am. Gynecologist ஆகணும்னு ஆசை, ma'am. ஓகே, பிரித்திகா வந்து கைனகாலஜி. Kanishka, ma'am. Cardiologist. கனிஷ்கா கார்டியாலஜி. Ma'am, Akshaya, ma'am, dental, ma'am. ஓகே, அக்ஷயா டென்டிஸ்ட். Ashvika, ma'am. அஸ்விதா Neurologist. Ma'am, Fazila, ma'am, neurosurgeon, ma'am. ஓகே, ஃபாசிலா நியூரோ சர்ஜன். ஸோ இப்போ உங்க எல்லாரோட ஆரிஜின், நீங்க எங்கம்மா பயாலஜி படிச்சீங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க ஆரிஜின் என்னது? எடுட்டலா? ஆமாவா இல்லையா? Yes, ma'am. Yes, ma'am. இப்ப எங்க படிச்சீங்கன்னா உங்க எல்லாரோட ஆரிஜின் பட் ஒரு 10 பிரீத்திகாவோட ஃபங்க்ஷன் வேற, கைனகாலஜி. ஆரிஜின் தான் சேம், ஆனா இப்ப வந்து எனக்கு வந்து ஸ்கின்ல அலர்ஜி ஆயிடுச்சு, நான் பிரீத்திகா கிட்ட வர முடியுமா? No, ma'am. வர முடியுமா? நோ இல்லையா? அப்படியே அவங்க மாறிடும். ஆனா இப்போதைக்கு நீங்க எல்லாருமே 8 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தரோட ஃபங்க்ஷன் பாருங்க. கைனகாலஜி அவங்க ஃபங்க்ஷன் வேற, கார்டியாலஜிஸ்ட் அவங்க ஃபங்க்ஷன் வேற, ஹார்ட் பத்தி நோயெல்லாம் கண்டுபிடிப்பாங்க, டென்டிஸ்டோட ஃபங்க்ஷன் வேற, நியூரோ சர்ஜன் வேற. ஆர் யூ கெட்டிங் இட்? Yes, ma'am. எஸ். அந்த மாதிரி தான் எவல்யூஷன்ல மேமல்ஸோட ஃபோர் லிம்ப்ல இவங்க ஆரம்பத்துல ஒரே ஆரிஜின், எல்லாருமே மேமலா இருந்தாங்க. பட் இப்ப ஒவ்வொருத்தரோட அந்த ஃபோர் லிம்போட ஃபங்க்ஷன் வெவ்வேறா மாறிடுச்சு. இந்த மாதிரி இங்க பாருங்க, நடுவுல இருந்து இப்படி விரியுது, எவல்யூஷன் விரியுது. விரியறத நம்ம என்ன சொல்லுவோம்னா டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஆர் ஹோமாலஜி. ஹோமாலஜினா சேம் ஆரிஜின். வாய் தரங்க. Different function. இது பக்காவாடா எல்லாருக்கும்? Yes, ma'am. நோட் பண்ணிக்கோங்க. ஹோமாலஜில இருந்துலாம் டெஃபினட் क्वेश्चन கேட்பாங்கம்மா.
நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. Noted? Yes, ma'am. Yes, ma'am. இப்போ இது வந்துருச்சா? ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குதா இல்லையா? Yes, ma'am. Yes, ma'am. இப்ப படிங்க homologous organsனா என்னன்னு. The organs having Same origin but different. Different function is called homologous. the organs having fundamental similarity in structure origin but அவங்களோட ஃபங்க்ஷன் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? யாரா எக்ஸாம்பிள் படிங்க பார்க்கலாம், புரியுதான்னு உங்களுக்கு. ஏமா படிங்கன்னா படிக்க மாட்டீங்க? Human hand, whale's flipper, bat's wing, and cheetah's foot. Read, students. Example, human hand. Whale's flipper, bat's wing, and cheetah's foot. These four limbs have different functions but similar anatomical structures such as bones. Example, humerus, radioulna, carpals, metacarpals, and phalanges. Homology is also seen in heart, brain, etc. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஹியூமனோட ஹேண்டு நான் சொன்னேன், வேலோட ஃபிளிப்பரு, பேட்டோட விங்கு, சீட்டாவோட ஃபுட்டு. நீங்க கேட்டு சீட்டா எல்லாமே சேம் தான். எடுத்துக்கோங்க. ஸோ மேல இந்த பக்கம் இருக்கு பாருங்க கையில, இது பேரு ஹியூமரஸ். இந்த பக்கம் ரேடியஸ், அல்னா, கார்பல், கார்பல், ஃபிங்கர்லாம் ஃபேலாஞ்சஸ் இல்லையா? அதே மாதிரிதானே எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்னென்ன ஸ்ட்ரக்சர் நீங்க சொல்லுங்க, ஞாபகம் இருக்கா பார்க்கலாம், போன வருஷம் படிச்சது. ஹியூமரஸ், radius, ulna, then metacarpals, phalanges, carpal. கார்பல், மெட்டாகார்பல், ஃபேலாஞ்சஸ். ஓகேவா? அதே மாதிரி ஹோமாலஜி நம்ம அதோட ஃபங்க்ஷன் வேற. த்ரீ சேம்பர் ஹார்ட். இதுவே பாருங்க ரெப்டைலும் வந்து 3 incomplete ventricle சேம். ஆனா ஒவ்வொரு ஹார்ட் பண்ற ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேவா? கிளியர்? புரியுதாடா? அடுத்து நம்ம ஹோமாலஜி இன் பிளான்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் ஹோமாலஜில ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம 4 லிம்பு, மேமலோட 4 லிம்பு, அப்புறம் ஹார்ட், பிரெயின் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது பிளான்ஸ். பார்க்கலாமா? Yes, ma'am. Yes, ma'am. கொஞ்சம் நல்லா இன்டராக்டிவா இருந்தா தான்டா நான். இப்போ
இப்ப என் வாய்ஸ் கிளியரா கேக்குதாடா? Yes, ma'am. Ma'am, இது யாரா சொல்லுமா? ma'am, previous slide ஒரு வாட்டி சொல்றீங்களா சொல்லு. மேம்? சொல்ல பொழுது நிறைய வாய்ஸ் பிரேக் ஆனிச்சு மேம் உங்களோட இது. ஓகே. என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா 4 லிம்பு கிளியரா இல்ல. மேம் 4 இப்பயும் limb பிரேக் clear ஆ ஆகுது இருக்கு மேம். 4 லிம்பு கிளியரா. நான் வேற பிளேஸ்ல உட்காந்து பாக்குறேன். இப்ப கிளியரா இருக்கா? எஸ் மேம். நான் என்ன சொன்னேன்னா ஆர்ட் வந்து பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு ஆர்ட் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. ஆனா எல்லாருமே வர்டிபிரேட்ஸ் தான். ஃபிஷ்ஷுக்கு 2 சேம்பர், ஆம்பிபியனுக்கு 3 சேம்பர். தெரியுதா? Yes, ma'am. ரெப்டைலுக்கும் 3 சேம்பர் தான், பட் இன்கம்ப்ளீட் வென்ட்ரிக்கல். பேர்டு மேமலுக்கு தான் வந்து 4 சேம்பர் ஆர்ட். சரியா? சோ இவங்க எல்லாரோட சேம், பட் ஒவ்வொரு ஆர்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி டீஆக்சிஜனேட்டட் பிளட், இதுல கொஞ்சம் பிளட் மிக்ஸ் ஆகும் ஆம்பிபியன்ல, ரெப்டைல்ல. பட் பேர்ட் அண்ட் மேமல்ல டபுள் சர்க்குலேஷன், மிக்ஸ் ஆகாம இருக்கும். So though their origin is same but the function is different. புரியுதா? Yes, ma'am. அதே மாதிரி இப்போ ஹோமாலஜி இன் பிளான்ட்ஸ் பாருங்கடா. தானு டென்ட்ரல் ரெண்டுத்துக்குமே ஆரிஜின் பார்த்தா நோடல் இன் ஆரிஜின். நோட்ல தானே ஸ்டார்ட் ஆகுது. இவர் நோடு கிட்ட தானே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. தெரியுதா? Yes, ma'am. அதே மாதிரியே டென்ட்ரிலும் நோடு கிட்ட தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா தானோட ஃபங்க்ஷன் என்ன? Protects the plant from predators. டென்ட்ரிலோட ஃபங்க்ஷன் Support. சப்போர்ட். ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்கு. ஹோமாலஜி இன் பிளான்ட்ஸ், their origin is same, that is they are nodal in origin but their function is different. In bougainvillea, thorns help in protection. In cucurbita, the tendril helps for support. நோட் பண்ணிக்கோங்க. Noted? Yes, ma'am. எஸ் மேம். இப்போ நம்ம இத நான் உங்களுக்கு சொன்னேன். இது ஏன் டைவர்ஜென்ட்னு சொன்னேன்? எவல்யூஷன் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால மேம். By which the related species become less similar. இப்போ நீங்க எல்லாம் பாருங்க ஸ்டூடெண்ட், you are all related, but after 8 years you will be less similar. நீங்க சிமிலரா இருக்க மாட்டீங்க. கைனகாலஜி வேற ஃபங்க்ஷன், கார்டியாலஜி வேற ஃபங்க்ஷன், அப்படிதானே? எஸ் மேம். பட் உங்களோட ancestry சேம், but you will be different in function. So that is called as divergent evolution. நோட் பண்ணிக்கோங்க. Done?
Yes, ma'am. இப்ப நம்ம ஹோமாலஜி படிச்சிட்டோம். இப்ப அனாலஜி போலாமா? Yes, ma'am. Yes, ma'am. ஃபர்ஸ்ட் ஒயிட் போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அனாலஜி இதுல பாத்தீங்கன்னா ஆரிஜின் டிஃபரெண்டடா, நல்லா கவனிங்க. ஆரிஜின் டிஃபரெண்ட், ஆரிஜின் டிஃபரெண்ட், ஆரிஜின் டிஃபரெண்ட், ஆரிஜின் டிஃபரெண்ட், ஆரிஜின் டிஃபரெண்ட், ஆரிஜின் டிஃபரெண்ட், ஃபங்க்ஷன் சேம். எல்லாருக்கும் என்னது? ஃபங்க்ஷன் Function same. சேம். அங்க பாத்தீங்கன்னா எப்படி இருந்தது? ஆரிஜின் சேம், ஃபங்க்ஷன் டிஃபரெண்ட். இங்க அப்படியே மாத்திக்கோங்க, ஃபங்க்ஷன் சேம், ஆரிஜின் டிஃபரெண்ட். இப்போ ஒரு 4 ஸ்டூடெண்ட் எனக்கு பேர் சொல்லுங்க. நீ எங்க இருந்து வர? எந்த ரீஜியனு? பேர் சொல்லி சொல்லுங்க. யாராவது இன்டராக்ட் பண்ணுங்க. Agastya. லோகநாதன். Ma'am, Darshini. எந்த ஊரு? திருநின்ற ஊர். திருநின்ற ஊரா? Ma'am, Loganathan. Darshini. தர்ஷினி சொல்லுமா. Ma'am, Satyamangalam. தர்ஷினி சத்தியமங்கலம். Ma'am, Pritika Sri from Pammal, ma'am. ஓகே. பிரித்திகா ஸ்ரீ கம்மல். Ashvika from Coimbatore, ma'am. அசிகா கோயம்புத்தூர். Amjata Kadalur, ma'am. அம்ஜத்தா ஸ்பெல் பண்ணுடா பேரு. SANJUTHA. கடலூர். கடலூர். ஓகே. ஸோ இப்ப பாருங்க, நீங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருந்து வரீங்க. ஆனா நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபங்க்ஷன் என்னதுடா? ஸ்டடிங், ரைட்? Yes, ma'am. ஸோ முதல்ல நான் சொன்னது இப்போ இருந்து 8 வருஷம் கழிச்சு. இப்போ நான் சொல்றது உங்க பாஸ்ட் டு பிரசன்ட். புரியுதா? புரியுது மேம். வெவ்வேறு இடத்துல இருக்கீங்க. சும்மா ஒரு ஆரிஜின்ன்றதுக்காக நான் சொல்றேன், வெவ்வேறு ஆரிஜின். ஆனா இப்ப நீங்க பண்றது சேம் ஃபங்க்ஷன், ஸ்டூடெண்ட் ஸ்டடியிங், அந்த மாதிரி தான். இங்க பாருங்க, இது வந்து ஒரு பேர்டு, ஒரு பேர்டு, இதோட விங்கு. அதே மாதிரியே ஒரு இன்செக்ட், இதோட விங்கு. ஒரு பேட்டு, அதோட விங்கு. பேர்டுன்றது கிளாஸ் ஏவ்ஸ்ல வரும். இன்செக்ட் ஃபைலமே வேற, ஆர்த்ரோபோடா, ஆரிஜின் வேற. பேட்டுங்கிறது மேமல்ல வரும். டீரோடாக்டைல், டீரோடாக்டைல்ன்றது ரெப்டைலோட பேரு. இது வந்து ஒரு ரெப்டைலு. ஓகேவா? இவங்க எல்லாரோட விங்கோட ஃபங்க்ஷன் என்னடா? Flying, ma'am. Flying, ma'am. So their origins are different, but their function is Same. Same. ஏவு, இன்செக்ட், மேமல், ரெப்டைல்லாம் வேற வேற ஆரிஜின். ஆனா எல்லாருமே பறக்கிறது தான் பண்றாங்க. இது கிளியரா இருக்கா? Yes, ma'am. நோட் பண்ணிக்கோங்கடா.
நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. மேம் சொல்லுமா, சொல்லுப்பா. ஒரு டவுட் மேம். புக்ல வந்து எம்டிஜி புக் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அனாலஜி வந்து ஐ ஆஃப் தி ஆக்டோபஸ் அண்ட் ஆஃப் மேமல்ஸ். ஒன்னொன்னும் பண்றேன் உனக்கு. ஓகே. உள்ள போயிட்டு ஒவ்வொன்றும் பண்ணுவேன். ஏன்னா இதெல்லாம் டெஃபினட் கொஸ்டின், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஹோமாலஜி அனாலஜில இருந்து வந்துரும் நீட்ல. உள்ள போய் ஒன்னொன்னும் பண்றேன். இப்ப ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் ஒயிட் போர்ட்ல கொடுத்துருக்கேன். இது கிளியரா இருக்கா? ஓகே. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. Yes, ma'am. Yes, ma'am. இப்போ இந்த அனாலஜி பார்த்தா நம்ம ஹோமாலஜி சொல்லும் பொழுது என்ன சொன்னோம்? காமன் ஆரிஜினா இருந்தது, இப்படி டைவர்ஜ் ஆச்சு. அதனால இது டைவர்ஜென்ட் எவல்யூஷன். இங்க பாருங்க, வெவ்வேறு ஆரிஜின்ல இருந்து நடுவுல வந்தாங்க. இது வந்து கன்வர்ஜன். நீங்க கூட இந்த லென்ஸ் அல்லது மிரர்ல படிச்சிருப்பீங்கல்ல, கான்வெக்ஸ் லென்ஸ் டைவர்ஜ் ஆகும், கான்கேவ் கன்வர்ஜ் ஆகும், படிச்சீங்களா இல்லையா? எஸ் மேம். ஸோ இது கன்வர்ஜென்ட். எல்லாரும் சேர்ந்து நடுவுல வந்தா கன்வர்ஜிங். டைவர்ஜ்னா அப்படியே பிரிஞ்சு போறது. இது ஹோமாலஜி, இது அனாலஜி. நீங்க இப்படி ரிதமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனு கண்ணு. சில பேருக்கு குழப்பம், எது அனாலஜி, எது கன்வர்ஜென்ட், எது டைவர்ஜென்ட். ஆன் கண் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாதது இன்னொன்னு போட்டுடலாம். நோட்டட்? Yes, ma'am. நல்லா புரிஞ்சுச்சாடா? Yes, ma'am. இப்ப கரெக்டா கேக்குது இல்லம்மா எல்லாருக்கும்? Yes, எஸ் ma'am. மேம். இப்போ அனாலஜி படிச்சிடலாம். யாராவது ஒருத்தர் படிங்கடா. Analogous organs. The organs having similar function but different structure and object. This phenomenon is called as analogy. அனாலஜி. ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் படிங்க. Wings of insects formed of a thin flap of chitting and wings of birds modified forelimbs. ஆமா. ஸோ விங் ஆஃப் இன்செக்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது தின் ஃபிளாப் ஆஃப் கைட்டின் ஆர் சிட்டின் எப்படி வேணா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. இதுல தான் இருக்கும். சரியா? இது வந்து ஒரு கொஞ்சம் லைட்டா இந்த ஹார்டான ஒரு மெட்டீரியல், ஃபங்கல் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். ஸோ அதே மாதிரி பேர்டுக்கு பாருங்க 4 லிம்பு, ஃபெதர் இருக்கு. பட் இது ரெண்டுத்தோட ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு ஃப்ளையிங் தான். புரியுதா? Yes, ma'am. அடுத்த எக்ஸாம்பிள் படிங்க. Eyes of octopus, retina from skin, and mammals, retina from embryonic brain. யாருப்பா இந்த டவுட் கேட்டது? லோகநாதன். கவனிச்சுக்கோப்பா. ஸோ ஐஸ் ஆஃப் ஆக்டபஸோட கண்ணு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்களே பாருங்க, அதோட ஸ்கின்னு தோலுல இருந்து அப்படியே கண்ணு ஃபார்ம் ஆயிருக்குது. தெரியுதா லோகநாதன்? தோலுல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு.
ஆனா human eye அப்படி கிடையாது. மேம் பிரேக் ஆகுது மேம். மேம் வாய்ஸ் நம்மளோட retina வந்து embryonic மேம் பிரேக் ஆகுதா மேம் கேக்குது. மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? மேம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரு ரீஜியன் எப்ப பண்ண? யாரு? ஆமா, ஏன் இதுல வந்தது? அந்த நெட் என்னாச்சு? சரி, இந்த போன் என்கிட்ட கொடு. நான் பேசிக்கிறேன். இப்ப இருக்காமா? இப்ப கிளியரா இருக்கா? Yes, Yes, ma'am. ma'am. Yes, ma'am. இது போனோட நெட்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். பூஜா இதுல கரெக்டா இருக்கான்னு பார்த்து. ஹாட்ஸ்பாட் கரெக்டா இருக்குல்ல? இது போன் போவாது. எது ஸ்டேபிளா இருக்கும்? ஏன் அப்ப அது ஏன் திடீர்னு பசங்க வரலன்றாங்க? நான் மாத்தல. வேண்டாம், இது போன் நெட் கரெக்டா கேக்குது. இதுலயே இருக்கு. ஸ்கிரீன் பிராட்காஸ்ட் ஆகுதாடா? Ma'am. Yes, ma'am. சோ இது பாத்தீங்கன்னா இது பாருங்க, ஐ ஆஃப் ஆக்டோபஸ் ஸ்கின்ல இருந்து வருது. ஆனா ஹியூமன் ஐ எம்பிரியானிக் ஆரிஜின்ல இருந்து வந்துச்சு. ஓகேவா? இது கிளியரா இருக்காடா? Yes, ma'am. பட் ரெண்டு பேரோட ஆரிஜின் டிஃபரெண்ட். ஒருத்தருக்கு ஸ்கின்ல இருந்து வருது, ஒருத்தருக்கு பிரெயின்ல இருந்து வருது. ஆனா ரெண்டோட ஃபங்க்ஷனும் என்னது? விஷன் தான். அதோட கண்ணும் விஷன் தான் பார்க்க போகுது, இதுவும் விஷன் தான். ஓகேவா? Okay, ma'am. இப்ப புரிஞ்சுச்சா லோகநாதன் உனக்கு? Yes, ma'am. அடுத்து பாருங்க, ஃபிளிப்பர் ஆஃப் பென்குயின் அண்ட் டால்பின். பென்குயின் யாரு? பென்குயின் யாரு? பேர்டு. டால்பின் யாரு? கிடையாது, அது மேமல். அது டால்பின் மேமல். சரியா? டால்பின், வேல் எல்லாமே மேமல் தான். சோ ஒருத்தர் பறவை, ஒருத்தர் மேமல். ஆனா ரெண்டுத்தோட ஃபங்க்ஷனும் ஃபங்க்ஷன் சேம் மேம். சேம். இது கிளியரா இருக்கு? ஆரிஜின் வந்து டிஃபரெண்ட், பறவை மேமல். ஆனா ஃபங்க்ஷன் ரெண்டு பேருமே ஸ்விம் பண்ண போறாங்க. இது அடுத்த எக்ஸாம்பிள், நோட் பண்ணிக்கோங்க. Noted? Yes, ma'am. Yes, ma'am. அடுத்து பாருங்க, ஸ்வீட் பொட்டேட்டோ, பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோன்றது ரூட், பொட்டேட்டோன்றது ஸ்டெம். ஆனா ரெண்டு பேரோட ஃபங்க்ஷன் ஃபுட் ஸ்டோரேஜ். புரியுதா? Yes, ma'am. நோட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பொட்டேட்டோ ரூட், பொட்டேட்டோ ஸ்டெம், ஆரிஜின் டிஃபரெண்ட், பட் ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். ஓகேவா? பொட்டேட்டோ மண்ணுக்குள்ளதான் மேம் இருக்கு. மண்ணுக்குள்ளதான் இருக்கு, ஆனாலும் அது ஸ்டெம் இல்லம்மா. நீ படிச்சிருப்பிய போன வருஷமே மார்காலஜி லெசன்ல. இது வேறு கிடையாது. பொட்டேட்டோ வந்து ஸ்டெம், மண்ணுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது மண்ணுல மாடிஃபிகேஷன். ஸ்டெம் மாடிஃபிகேஷன்.
சரியா? root ஸ்வீட் பொட்டேட்டோனா ரூட் மாடிஃபிகேஷனாங்க மேம்? ஆமாண்டா, ரூட்டுடா. ஸ்வீட் ஓகேங்க. பொட்டேட்டோ அட்வென்டிஷியஸ் ரூட், வேறு. வேறு வந்து கழங்கா மாறுது. பொட்டேட்டோல பாத்தீங்கன்னா ஸ்டெம்மு தான் கழங்கா மாறும். நோட்டட்? சொல்ல மாட்டீங்க. எஸ் மேம். Yes, Yes, ma'am. ma'am. ஓகே. ஸோ அடுத்து லாஸ்ட் எக்ஸாம்பிள், ட்ரெக்கியா ஆஃப் இன்செக்ட். இன்செக்டோட ட்ரெக்கியா, நம்மளுக்கு ஜெர்மினல் லேயர் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். வாட் ஆர் த 3 ஜெர்மினல் லேயர்ஸ்? Ectoderm, Ectoderm, endoderm, endoderm. மீசோடர்ம் இல்லையா? ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒன்னு வரும்னு சொல்லியிருக்கோம். இதுல இன்செக்டோட ட்ரெக்கியா பாத்தீங்கன்னா எக்டோடெர்மல் இன் ஆரிஜின். நம்மளோட லங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எண்டோடெர்மல் இன் ஆரிஜின். பட் ரெண்டுத்தோட ஃபங்க்ஷனுமே என்னது? சேம் மேம். சேம். இது கிளியரா? சேம் ரெஸ்பிரேஷன் தான் ரெண்டு பேரோட ஃபங்க்ஷன். இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்காடா? ஹோமாலஜி அனாலஜி கன்ஃபார்ம் கொஸ்டின். யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பார்க்கலாம். எனி டவுட்ஸ்? எனக்கு ஹோமாலஜிக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க கேட்போம். ஹோமாலஜிக்கு எக்ஸாம்பிள். Whales, bats, cheetah, Four limbs of mammals. வெரி குட். human. அடுத்ததுரா வேற என்ன சொன்னாங்க? Thorns and tendrils. வெரி குட். thorns and tendrils. அப்புறம் Human heart and brain. ஹியூமன் ஹார்ட் அண்ட் பிரெயினா? ஹோமாலஜில சொன்னா? Yes, ma'am. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Various chambers. Ma'am, chamber. சேம்பர் டிஃபரன்சஸ் இருக்குது, ஆனா ஃபங்க்ஷன் சேம். ஓகேவா? கிளியரா? Yes. Yes, ma'am. இது வரைக்கும் என்னென்ன எவிடன்சஸ் படிச்சிட்டோம்டா? Paleontological and morphological. பேலியன்டாலஜிக்கல் அண்ட் மார்பாலஜிக்கல். மார்பாலஜிக்கல்ல ரெண்டு படிச்சீங்க. ஒன்னு என்னது? Homology. Homology. And analogy. இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு சொல்லி கொடுக்கவாடா? மார்பாலஜில Yes, ma'am. Yes, ma'am. அதை அப்படியே கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஒயிட் போர்ட்ல சொல்லித்தரேன். மார்பாலஜில மார்பாலஜிக்கல் அண்ட் anatomical evidence. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சது ஹோமாலஜி, செகண்ட் இப்ப படிச்சோம் அனாலஜி, தேர்ட் இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது வெஸ்டிஜியல் ஆர்கன். ஃபோர்த்து அட்டாவிசம். நோட் பண்ணுங்கடா, என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். மேம் இது புக்ல இல்லையாங்க மேம்? உங்களுக்கு ஸ்டேட் போர்ட்ல இருக்கு, பட் என்சிஆர்டில கிடையாது. ஸ்டேட் போர்ட்ல லைட்டா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மா தெரியலடா.
Noted, ma'am. ஓகேடா. கிளியரா? இப்ப ஒண்ணா சொல்லித்தரேன். வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the organs which are useful for the ancestors but not useful for the possessor. இப்ப இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் இல்லை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நிக்டிடேட்டிங் மெம்பரேன். நம்ம கண்ணுக்கு ஓரத்துல ஒண்ணு ஆரஞ்சு கலர்ல அப்படி பாக்குறோம்ல, கண்ணு ஓரத்துல தெரியுதா? அந்த வெள்ளை கலருக்கு அப்புறமா கண்ணு ஓரத்துலடா. எஸ் மேம். அந்த இடம் தான் நமக்கு நிக்டிடேட்டிங் மெம்பரேன். இது நம்மளுக்கு யூஸ் இல்லை. ஆனா நம்மளோட ஆன்செஸ்டரான பறவை அல்லது ஆம்பிபியனுக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த நிக்டிடேட்டிங் மெம்பரேனு அப்படியே அதோட கண்ணை வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன் மாதிரி ஃபுல்லா மூடிக்கும். நாட் யூஸ்ஃபுல் ஃபார் த பொசஸர் ஆர் ருடிமெண்ட்ரி. ருடிமெண்ட்ரினா நாட் வெல் டெவலப்டு. நம்மளுக்கு அது நல்லா டெவலப் ஆகல. புரியுதா மேம்? இந்த ஃப்ராகுக்கெல்லாம் மேல ஒரு டிரான்ஸ்பரண்ட் லேயர் மாதிரி மூடுமே, அதான் மேம்? அதுதான்ப்பா. அது எல்லா நேரத்துலயும் அந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர் மூடாது. இப்போ தண்ணிக்குள்ள போகுதுன்னு வச்சுக்கோ, அப்போ கண்ணு நனையக்கூடாது, ஆனா கண்ணு திறந்து பார்க்கணும். அதுக்காக யூஸ் ஆகும். அதே மாதிரி பறவைக்கு பார்த்தீங்கன்னா, பறக்கும் போது கண்ணுல டஸ்ட் விழக்கூடாது, கண்ணையும் மூடக்கூடாது, கண்ணை திறந்துகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி டைமுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். அவங்களுக்கு அது யூஸ் ஆச்சு. பட் நமக்கு வந்து நல்லாவே ஐலிட்ஸ் அதெல்லாம் டெவலப் ஆயிட்டதால நமக்கு அது யூஸ் இல்லை. இட் இஸ் rudimentary or not well developed for us. Getting it? Yes. And even humanக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நம்மளோட தேர்ட் மோலார் டீத், விஸ்டம் டீத்னு சொல்லுவோம்ல, நாட்கள். இது வந்து நமக்கு தேவையில்லாததுதான். நம்ம 18 வயசுக்கு அப்புறம் வருது, ஆனா வந்தாலும் வலிக்கும். அது எதுக்கும் பயன்படாது, அரைக்கிறதுக்கு சவைக்கிறதுக்கு எதுக்கும் பயன்படாது. அதுவும் வந்து நமக்கு தேவையில்லாதது. சரியா? புரிஞ்சுதா? Yes, ma'am. இதெல்லாமே வந்து எவல்யூஷனோட ஒரு எவிடன்ஸ். இன்னொரு எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா அட்டாவிசம். இப்படின்னா என்னன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? ரீஅப்பியர் ஆகுறது மேம். என்ன ரீஅப்பியர் ஆகும்? டீஜெனரேட் ஆன ஆர்கன்ஸ். என்னடா இன்னும் கொஞ்சம் கிளியராவா? மேம் அட்டாவிசம்னா reoccurrence of ancestor character மேம். வெரி குட். கரெக்டா? கரெக்ட்டுமா, கரெக்ட். ரிகரன்ஸ் ஆஃப் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர். சரியா? அதுவும் சடன், திடீர்னு வரும். ஓகேவா? புரியுதா? Yes, ma'am. Recurrence of ancestral character. நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா கூட தெரியும். சில ஹியூமன் பேபிஸ் வந்து டெய்லோட பிறந்துச்சாம். தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலா இது வந்து நம்மளோட ஆன்செஸ்டரோட கேரக்டர். குரங்கு, மாடு, நாய், அவங்க கேரக்டர். நமக்கு அது இப்பெல்லாம் யூஸே கிடையாது. திடீர்னு ஒரு மனித குழந்தை பாத்தீங்கன்னா வாளோட பிறந்துச்சாம். சோ இதுதான் அட்டாவிசம். ஓகேவா? புரியுதா? Yes. Yes, ma'am. எஸ் மேம்.
இந்த சில பேரு இந்த காதோட பின்னாவ ஆட்டுவாங்க பாத்திருக்கீங்களா? எஸ் மேம். நிறைய படத்துல கூட இந்த அமீர் கான் எல்லாம் பண்ணுவாரு. பிகேயும் நினைக்கிறேன் அந்த படம் பேர். பாத்திருக்கீங்களா யாராவது? மேம் இந்த பேசும்போது காதாடும் காதாடிட்டே பேசும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதுவா? காது அந்த பின்னா மட்டும் என்னாலலாம் ஆட்ட முடியாது. சில பேரு அப்படி பேசும்போது அந்த பின்னாவை மட்டும் ஆட்டும். அத சாமி மூவில கூட சொல்லுவாங்க இல்லைங்க மேம்? ஆட்டுவாங்கல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நம்மளோட இந்த ஆன்செஸ்டர் லைக் யானை அவங்க எல்லாம் தான் அந்த பின்னாவை ஆட்டிட்டு இருந்தாங்க. டஸ்ட் கிஸ்ட் உள்ள போயிடக்கூடாதுன்னு. நமக்கெல்லாம் அதுக்கு உள்ளார கொஞ்சம் நிறைய ஏரு அங்க கொஞ்சம் கிளாண்டுங்கெல்லாம் டெவலப் ஆகி பூச்சிலாம் போறது கிடையாது. பட் திடீர்னு சில பேரு அந்த பின்னா ஆட்டுவாங்க, இயர் பின்னா. ஓகேவா? எலிஃபென்ட் வந்துட்டு அந்த பாடி டெம்பரேச்சரை கரெக்டா வச்சுக்கிறதுக்கு தானேங்க மேம் அது எலிஃபென்ட்டோட காது ஆட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லைங்களா? பூச்சி கீச்சி எதுவும் வரக்கூடாது. ஏன்னா எலிஃபென்ட்டும் நம்மளும் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான்டா. எப்பவுமே தெரிஞ்சுக்கோ. ஹோமியோதெர்மிக்னா 4 சேம்பர் ஆர்ட் இருக்கிறவங்க எல்லாருமே ஹோமியோதெர்மிக்கா தான் இருப்பாங்க. நம்மளும் மேமல் தானே. டெம்பரேச்சருக்கு நம்மளது எல்லாமே மெயினா இது பண்றது ஒரே விஷயம் தான். சரியா? அந்த மாதிரி சில கேரக்டர்லாம் சடனா வர்றதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், அட்டாவிஸ்ட்னு சொல்றோம். இது ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்கடா. பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது போயிடலாம். பேலியன்டாலஜி முடிச்சுட்டேன், மார்பாலஜி அண்ட் அனாட்டமிக்கல் முடிச்சுட்டேன். டன்? எஸ் மேம். இப்ப பார்க்கலாம். மூணாவது எவிடன்ஸ் பயோகெமிக்கல் எவிடன்ஸ். படிங்க. Organisms show similarities in proteins, genes, other biomolecules, and metabolism. It indicates common ancestry. Organism show similarities in proteins. இப்போ ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதோட பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்பிடு, புரோட்டீன். அது உடம்புலயும் ஜீன் இருக்கு, அமினோ ஆசிட் இருக்கு, லிப்பிட் இருக்கு, சுகர் இருக்கு இல்லையா? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கடா. என்னம்மா திருப்பியும் வாய்ஸ் போயிடுச்சா? இல்ல மேம், கேக்குது மேம். கேக்குதுங்க மேம். நீங்க திடீர்னு சொல்லலைன்னா நான் போய் தேட ஆரம்பிச்சிடுறேன். மேமல் அப்பா யார் கேக்குறீங்க? வாட் இஸ் மேமல்னு? மேமல்னா மேமரி கிளாண்ட் இருக்கிறவங்கள மேமல்ஸ்னு சொல்லுவோம். சரியா? த ஆர்கானிசம் விச் ஹாஸ் மேமரி கிளாண்ட். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆடு, மாடு, நாய், பூனை, மனுஷன், இவங்கெல்லாம் மேமல்ஸ். They have mammary gland to feed their young ones. So இந்த மாதிரி பாருங்களேன், ஒரு பாக்டீரியாலையும் அதே தான் பயோகெமிக்கல், ஒரு பிளான்டோட செல்லுலயும் அதே தான், ஒரு அனிமல் செல்லுலயும் அதே தான், ஃபங்கல் செல்லுலயும் அதே தான். ஸோ திஸ் ஷோஸ் தட் வி ஆல் ஹாவ் அ காமன் ஆன்செஸ்ட்ரி. ஈவன் நம்ம லாஸ்ட் மாலிகுலர் பேசிஸ்ல படிச்சிருந்தோம், பாக்டீரியா உடம்புலயும் டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் எல்லாமே நடந்துச்சு. நம்ம உடம்புலயும் ரெப்ளிகேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன் எல்லாமே நடக்குது. ஆமாவா இல்லையா? Yes ma'am. So this indicates the common ancestry. Okay va?
Clear? Yes, ma'am. Next, fourth evidence, biogeographical evidence. ஓகேவா? இது வந்து அடாப்டிவ் ரேடியேஷன். படிங்க, நான் என்னன்னு சொல்றேன். Adaptive radiation, evolution by adaptation, is the evolution of different species in a geographical area starting from a point. Example, Darwin finches in Galapagos Island. So adaptive radiation is the evolution of different species in a geographical area. So இப்போ நீங்க இந்த படத்துல பாக்குறீங்க, இது வந்து யார் கண்டுபிடிச்சாதுன்னா டார்வின். இவங்க வந்து கெலபகஸ்னு ஒரு ஐலாண்டுக்கு போறாங்க. அந்த ஐலாண்ட இவரு போன அந்த ஷிப்புக்கு பேரு HMS பீகிள் ஷிப். பீகிள், BEAGLE, அந்த கப்பல். அந்த கப்பல்ல போய் தான் இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த ஒவ்வொரு ஐலாண்டா போகும்பொழுது இந்த பறவை ஒவ்வொரு ஐலாண்ட்லயும் இந்த பறவையோட பீக் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இததான் அவரு லெபார்டரி ஆஃப் எவல்யூஷன் சொன்னாரு. புரியுதா? சோ நீங்களே பார்க்கலாம். இப்ப கொட்டெல்லாம் சாப்பிடுறதுன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குது. இன்செக்ட சாப்பிடுறதுன்னா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்குது. தெரியுதா? Yes, ma'am. சோ இததான் அவரு பயோஜியோகிராபிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. இத புக்ல இவ்வளவுதாமா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் இது ஒயிட் போர்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒயிட் போர்டு வந்துருச்சா? எஸ் மேம். பண்ணிக்கோங்க. பென் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா நோட்ல. அடாப்டிவ் ரேடியேஷன். இப்போ இங்க பாருங்க, இதுதான் ஒரு ஐலாண்டு, கெலபகஸ் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேர்ட்ஸ் இருக்காங்க. இந்த பர்டிகுலர் ஐலாண்ட்ல நமக்கு இந்த பர்டிகுலர் ஐலாண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம பேரு ஸ்பீஷீஸ் ஏன்னு வச்சுக்கலாம். சரியா? ஏன்ற ஒரு ஸ்பீஷீஸ். இந்த ஐலாண்ட்ல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு. சோ அப்ப இவங்க யாராதான் இருப்பாங்க? இதோட பீக்கும் ஃப்ரூட் ஈட்டர்ஸ் மாதிரி தான் இருக்குது. புரியுதா? எஸ் மேம். இப்ப இவங்க எல்லாரும் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஐலாண்ட்ல. சோ இங்க நடுவுல எல்லாம் நிறைய தண்ணி இருக்கு. இப்போ இதுல இருந்து சில பறவை இங்க இருந்து கிளம்பி இங்க இருக்கிற இன்னொரு ஐலாண்டுக்கு வருது. இந்த ஐலாண்ட்ல வந்துச்சுன்னா ஆரம்ப காலத்துல வரும்போது இதுக்கு சாப்பிடவே முடியல. ஏன்னா இங்க ஃப்ரூட் நல்லா இல்ல. பட் அந்த ஃப்ரூட்ல இருக்கிற நட்டு வேற இந்த ஐலாண்ட்ல நட்ஸ் தான் நல்லா இருக்கு. பட் இது வரைக்கும் இதோட பீக்கு ஃப்ரூட் சாப்பிடுறது. இப்ப நட்டை சாப்பிடணும்னா இதோட பீக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை ஆகி 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 எவல்யூஷன்ல நட்ஸ் சாப்பிடுற மாதிரி இது பீக்கு மாறிடுது. இப்ப மாறின பிறகு இத நம்ம ஸ்பீஷீஸ் ஏன்னு சொல்ல மாட்டோம். இது வேற ஸ்பீஷீஸ் தான். ஏன் அப்படின்னா this won't undergo normal mating with species A. That's why this is said to be different species. புரியுதா? Once again, ma'am. அதாவது இப்ப வேற இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. இங்க வந்துட்டாருன்னா இவர் வந்து அதே மாதிரி ஃப்ரூட் சாப்பிட மாட்டாரு. நட்ஸ் தான் இங்க நல்லா இருக்கு. இந்த ஐலாண்ட்ல ஃப்ரூட் நல்லா இல்ல. ஃப்ரூட் வந்து ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு. ஆனா அதுக்குள்ள இருக்கிற பருப்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதை சாப்பிடணும்னா இவரோட பீக் அந்த மாதிரி மாறணும் இல்லையா? எவல்யூஷன் ஆகணும். ஆமாவா? அப்படி எவல்யூஷன் பீக் மாறிடுச்சுன்னா பீக்னா என்னங்க மேம்? அழகுமா? அதான் அந்த பிக்சர்ல காமிச்சனே, இதோ இங்க பாரு. தெரியுதா? ரெண்டும் ஒரே இதுதான். ஆனா வேற இடத்துக்கு வந்த உடனே இதோட அந்த அழகு மாறிடுது. மூக்குன்னு சொல்லக்கூடாது, அழகுதான் கரெக்டான வேர்டு. தெரியுதா?
சோ இப்ப பாருங்க, இங்க இருந்து வேற சில பறவை இன்னொரு ஒரு ஐலாண்டுக்கு வருது. இந்த ஐலாண்ட்ல ஃப்ரூட்டும் இல்ல, நட்டும் இல்ல, இன்செக்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. இன்செக்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்ப அதோட பீக்கு இன்செக்ட சாப்பிடுற மாதிரி மாறிடுது. புரியுதா? எஸ் மேம். இன்செக்ட சாப்பிடுற மாதிரி மாறிடுது அதோட பீக்கு. இப்போ இத வந்து நம்ம ஸ்பீஷீஸ் சின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனதால அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இததான் நம்ம என்னன்னு சொல்றோம்? அடாப்டிவ் ரேடியேஷன் based on their biogeographical area, based on the place where they live. ஓகேவா? அவங்க வாழ்ற இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. இது புரிஞ்சுதா? எஸ் மேம். மேம் எஸ் மேம். மேம் இப்ப வந்துட்டு ஸ்பீஷியஸ் ஏன்னு சொன்னீங்கல்ல மேம், அதுல இருந்து ஸ்பீஷியஸ் பியா டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அந்த பேர்டே வந்துட்டு இதுவாகுமா, இல்ல அதோட ஆஃப் ஸ்பிரிங் தான் வந்துட்டு மாடிஃபை ஆகி பிறக்குமா மேம்? அதோட ஆஃப் ஸ்பிரிங் தான் மாடிஃபை ஆகும். எப்பவுமே முதல்ல வர்றவங்க உயிர் வாழ முடியாம, சர்வைவ் ஆக முடியாம கொஞ்சம் செத்து போயிருவாங்க. ஆனா அவங்க உயிர் வாழ்றதுக்கு என்ன பண்ணணுமோ அத அந்த உடம்பு பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால அடுத்து வர ஜெனரேஷன்ல அது கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அதுதான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் டார்வின் சொல்லுவார்ல. அப்ப ஸ்பீஷியஸ் பின்றது ஸ்பீஷியஸ் ஏவோட ஆஃப் ஸ்பிரிங் தானே மேம் சொல்லணும்? ஸ்பீஷீஸ் ஏன்றது ஆன்செஸ்டர். ஆஃப் ஸ்பிரிங்னு சொல்றது ஆஃப் ஸ்பிரிங்னா இப்ப நான் இருக்கேன், என் குழந்தை, அதுதான் எனக்கும் என் குழந்தை தான் என்னோட ஆஃப் ஸ்பிரிங். பட் என்னோட யாருன்னா ஏப்ஸ். என்னோட ஆன்செஸ்டர் யாரு? குரங்கு, ஏப். புரியுதுல? புரியுது மேம். அந்த மாதிரி இந்த ஸ்பீஷீஸ் பி ஓட ஆன்செஸ்டர் யாருன்னா ஸ்பீஷீஸ் ஏ. ஸ்பீஷீஸ் சி ஓட ஆன்செஸ்டரும் ஸ்பீஷீஸ் ஏ. ஓகேவா? புரியுது மேம். ட்ரையாப்திகஸ்னு ஒரு குரங்கு, ஒரு ஏப்பு வகை வந்துதான். அதுல இருந்து வந்ததுதான் ஒரு பக்கம் மங்கியும் ஒரு பக்கம் ஹியூமனும் சொல்லுவாங்க. ஹியூமன் எவல்யூஷன்ல நம்ம படிப்போம். அந்த மாதிரிதான் இதுவும் ஸ்பீஷீஸ் ஏல இருந்து ஸ்பீஷீஸ் பியும் சியும் வந்திருக்கு. இது புரியுதா? இப்போ இத என்ன எவல்யூஷன் சொல்றீங்கடா? கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா? டைவர்ஜென்ட். சேம் ஆர்ஜின் டிஃபரண்ட் ஃபங்க்ஷன், ஸோ டைவர்ஜென்ட்னு சொல்லுவீங்க. பட் இப்போ நான் சொல்றேன், இப்ப மேல இருக்கிறத மறந்துருங்க. இப்போ இது ஸ்பீஷீஸ் பி, இது வேற ஒரு ஸ்பீஷீஸ், இது வேற ஒரு ஸ்பீஷீஸ். இவரோட ஆரிஜினும் டிஃபரெண்ட், இவரோட ஆரிஜினும் டிஃபரெண்ட். ஓகேவா? புரியுதா? இப்போ இந்த ஆளும் நல்லா வேகமா பறக்கிறாரு, flies very fast. இவரும் flies very fast. இவரும் வந்து கொஞ்சம் வாக்ஸும் நல்லா ஃபாஸ்டா வாக் பண்றாரு. இவரும் ஃபாஸ்டா வாக் பண்றாரு. டிஃபரண்ட் ஆரிஜின் பட் சேம் ஃபங்க்ஷன். இப்போ என்னன்னு சொல்லுவீங்க? கன்வர்ஜென்ட். சோ இங்க பாருங்க, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டைவர்ஜென்ட். when more than one adaptive radiation, அதாவது ஏற்கனவே ஒரு அடாப்டிவ் முடிச்சோம், அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு. when more than one adaptive radiation na, you will call that as convergent evolution. புரியுதா? எஸ் மேம். இப்ப உள்ள எல்லாம் படிச்சிடலாம். இத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் நம்ம உள்ள போய் கொஞ்சம் படிக்கலாம். Noted? நோட் பண்ணிட்டீங்களாமா? எஸ் மேம். இப்ப படிங்க. Adaptive radiation, evolution by adaptation, is the evolution of different species in a geographical area starting from a point. For example, Darwin's finches in the Galapagos Island, Australian marsupials. இது புரிஞ்சுச்சா? ஒன்னு டார்வின் ஃபின்ச் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்ப ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணவா? Yes, ma'am. Australian marsupial and placental mammal in Australia. சரியா? ரெண்டுமே நம்ம சொல்லிக்கலாம். இப்ப இங்க பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய இந்த மாதிரி இப்போ இங்க வந்து ஆஸ்திரேலியா இருக்கு, அமெரிக்கா இருக்கு, இது மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா அப்படியே பக்கம் பக்கமா தான் இருந்தாங்க. சரியா? அதுக்கு அப்புறமா தான் நடுவுல ஓஷன்ஸ் வர ஆரம்பிச்சு. இப்படி ஓஷன் வர ஆரம்பிச்சோன்னு இந்த கான்டினென்ட்ஸ் எல்லாம் ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு. ட்ரிஃப்ட்னா நகர்ந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? இங்க இது இங்க இதுன்னு இப்படி நகர்ந்துட்டாங்க. இப்போ சில மேமல்ஸ் இப்போ இங்க ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு மேமல் இங்க இருந்துச்சுன்னா அது வந்து மார்சுபியலா தான் இருக்கு. மார்சுபியல்னா குழந்தைய வந்து கங்காரு ஞாபகம் வச்சுக்கோங்க, பவுச் மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு எவல்யூஷன் கொஞ்சம் சொல்றேன் பாருங்க. முதல்ல பறவைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பறவைகளுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ் எல்லாம் முட்டை வந்து தண்ணியில தான் போட்டாங்க. ஆனா நிறைய பேர் அதை எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஐயோ அப்படி பண்ண வேண்டான்ட்டு அடுத்து வந்த ரெப்டைல்லாம் ஒரு ஹார்ட் ஷெல்லுல முட்டை போட்டாங்க. ஈவன் நம்ம கோழி கூட அப்படிதான் ஹார்ட் ஷெல்லுல முட்டை போட்டுச்சு, பேர்ட்ஸ். ஆனா அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அந்த குழந்தைக்கும் ஒரு பாதுகாப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஏவ்ஸ்ல இருந்து வந்த மேமல் பாத்தீங்கன்னா, எடுத்தோன்னே மேமல் வரல, மார்சுபியல் மேமல்ஸ் வந்தது. மார்சுபியல்னா முட்டையா போட்டுட்டு அப்படியே குழந்தை வரட்டும்னு விடல. அந்த முட்டைய வந்து தன்னோட அந்த பவுச்சில் முட்டையில ஒரு யங் ஒன் விவிபாரஸ்
யங் ஒன் குட்டி போடுது. அந்த குட்டியை வந்து பவுச்ல வச்சுக்கிட்டு ஓரளவு வயசு வந்த பிறகுதான் அந்த குட்டியை வெளியே விடுற மாதிரி வந்தாங்க. பட் என்னன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பவுச்ல குழந்தைய வச்சுக்கிட்டு ஓடுறதும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ப்ரெடேட்டர்ஸ் ஜாஸ்தியா இருந்ததால அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நம்ம பிளசன்டல்ஸ். பிளசன்டல்ஸ்னா அந்த குழந்தைய உள்ளேயே வச்சு பிளசண்டா மூலமா அதுக்கு உணவு கொடுத்து அதை பாதுகாத்து ஃபுல்லா டெவலப் ஆனவங்க தான் வெளியே கொண்டு வரவங்க. புரிஞ்சுதா? Yes, ma'am. இப்போ ஆஸ்திரேலியால உங்களுக்கு பிரெடேட்டர்ஸ் கம்மி, அதனால அங்க எவல்யூஷன் நிறைய நடக்காம இன்னுமே கூட அங்க நிறைய பேர் எப்படிதான் இருக்காங்க? எப்படி இருக்காங்க? Marsupial. மார்சுபியலா இருக்காங்க. பட் அங்க இருந்து அடாப்டிவ் ரேடியேட் ஆகி அமெரிக்காவுக்கு வந்தவங்க, ஏன்னா அங்க பிரெடேட்டர்ஸ் ஜாஸ்தி. ஆஸ்திரேலியான்றது உங்களுக்கு ஒரு சின்ன தீவு தானே, பட் அமெரிக்கால உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரெடேட்டர். அப்ப இவங்க எல்லாம் எப்படி எவால்வ் ஆயிட்டாங்க? Placenta எவ்வளவு ஆயிட்டாங்க மேம்? வெரி குட். இது புரியுதா? எஸ் மேம். எல்லாருக்கும் இது கிளியரா இருக்கா? சரியா? ஸோ அதுதான் இங்க நம்ம அந்த எக்ஸாம்பிள உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆஸ்திரேலியன் மார்சுபியல்ஸ், பிளசன்டல் மேமல். இதோ இங்க நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் தான் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். நீங்க பாருங்க, ஆஸ்திரேலியால இருக்குன்னா அது மார்சுபியல் மோல், இதுவே அமெரிக்காலன்னா அது பிளசன்டல் மோல். ஆஸ்திரேலியால நும்பட் ஆன்டீட்டரு, அதுவே அமெரிக்கால இருந்தா எப்படி இருக்குன்னு பாருங்க. மவுஸ் கூட ஆஸ்திரேலியால மார்சுபியல் மவுஸ், இங்க நார்மல் மவுஸ், பிளசன்டல் மவுஸ். இது இந்த மாதிரி நீங்க இந்த டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். அங்க டாஸ்மேனியன் உல்ஃப், இங்க பிளசன்டல்ல வந்து நார்மல் உல்ஃப். இது வேணா கூட ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோ. மேம் சொல்லுமா மேம். மார்சுபியல்ஸ்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த பவுச் லைக் ஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு இருக்குமா மேம், இல்ல ஒன்னொன்னுக்கும் டிஃபரெண்டா இருக்குமா? இல்ல எல்லாருக்குமே பவுச்ல எங்க ஒண்ண வச்சு வளர்க்குவாங்க. ஓகே மேம். மார்சுபியல்ஸ். இது கிளியரா இருக்கா? நான் வார்த்தை சொன்னேன் இல்லையா, when more than one adaptive radiation is appeared na, that will result in convergent. ஒரே ஒரு அடாப்டிவ்னா டைவர்ஜென்ட், more than one adaptiveனா கன்வர்ஜென்ட். ஓகேவா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்லைடும். எத்தனை எவிடன்ஸ் பார்த்துட்டோம் இது வரைக்கும்? மேம் என்னென்ன பாத்தீங்க சொல்லுங்க. Paleontological, morphology and anatomical evidences, biogeographic, biochemical, அப்புறம் biographical. ஓகேவா? பயோஜியோகிராபிக்கல். இது வரைக்கும் எல்லாருக்கும் பக்காவா இருக்கா? அடுத்து போலாம். அடுத்து எம்பரியாலஜிக்கல் எவிடன்ஸ் பார்க்கலாம் மேடம். யாரா ஒருத்தர் படிங்க. என்னாச்சுமா வாய்ஸ் கேட்கலையா? Embryological evidences proposed by Ernst Haeckel. He observed that all vertebrate embryos have some common features that are absent in adult. Example, all vertebrate embryos, including human, develop
vestigial gill slits just behind the head, but it is functional only in fishes and not found in other adult vertebrates. ஆமா. ஸோ எம்ப்ரியோவை பார்த்தீங்கன்னா கூட இப்போ இந்த பிக்சர்ல பாருங்கடா, இந்த பிக்சர்ல இந்த மேல் பிக்சரை பார்த்தா எது மனுஷன்து எது ஃபிஷ்ஷுதுன்னு உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? எல்லாரோட எம்ப்ரியோவுமே இப்படிதான் இருக்கும். எல்லா எம்ப்ரியோலயும் நீங்க அந்த கில் ஸ்லிட்ஸ் பார்க்கலாம். தெரியுதா? எஸ் மேம். கில் ஸ்லிட்ஸ். ஈவன் நம்ம எம்ப்ரியோக்கும் டெய்ல் உண்டு, வால் உண்டு, போஸ்ட் ஏனல் டெய்லு, கில் ஸ்லிட்டு, ஈவன் நோட்டோ கார்டு கூட இருக்கு பாருங்க முதுகுல. நம்மளுக்கு இப்ப நோட்டோ கார்டு கிடையாது. நோட்டோ கார்டு வந்து ரீப்ளேஸ்டு பை வெர்டிபிரல் காலம் இல்லையா? இதுல ஒண்ணுமே டிஃபரன்ஸே தெரியாது. போக போக பார்த்தாதான் நமக்கு ஓ இது வந்து ஃபிஷ்ஷுது, இது வந்து ஒரு ஆம்பிபியன் செலமெண்டர்து, இது ரெப்டைல் டாட்டாய்ஸ்து, இது சிக்குது, இது ரேபிட்டு, இது மேனுன்னே தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆரம்ப காலத்துல நம்ம எல்லார் எம்ப்ரியோவும் ஒரே மாதிரி இருக்கிறது, நம்ம எல்லாரும் எவல்யூஷன்ல ஒரே இதுல இருந்து வந்தோன்றத சொல்லுதா இல்லையா? எஸ் மேம். இது புரியுதா உங்களுக்கு? கிளியரா இருக்கா? ஆனா நமக்கெல்லாம் அது ஃபங்க்ஷனல் கிடையாது. இருந்தாலும் நம்ம எம்ப்ரியோல அது இருந்திருக்கு. நமக்கு இப்ப கில்லு மூலமா மூச்சு விடுறீங்க, எது மூலமா மூச்சு விடுறோம்? த்ரூ நோஸ். த்ரூ நோஸ் வித் ஹெல்ப் ஆஃப் லங்ஸ் இல்லையா? எஸ் மேம். இது வரைக்கும் நடத்தினது புரிஞ்சுதாடா? எஸ் மேம். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே. அடுத்த வீக் மாலிகுலர் பேசிஸ் டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்த வீக் நம்ம இது எழுதலாம், எவல்யூஷன். அதுக்குள்ள நான் முடிச்சிடுறேன். சரியா? எஸ் மேம். ஓகேடா. தேங்க் யூ. பை. தேங்க் யூ மேம். Thank பை you. மேம். தேங்க் யூ மேம். பாய் மேம். பாய்மா. சொல்லுப்பா. மேம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். சொல்லுப்பா. மேம் நீங்க ரீப்ரொடக்ஷன் ஹியூமன்ஸ் எடுத்தீங்களா மேம்? ஆமாப்பா. மேம் அந்த லெசன்ல ஹியூமன்ஸ் ஸ்பெர்ம் வந்து ஃபீமேலோட எம்ப்ரியோ எக்கை வந்து ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து பேபியா ஃபார்ம் ஆகுதுல மேம்? ஆமா மேம் அதுல வந்துட்டு பேபியோட பார்ட்ஸ் எல்லாம் வளருது மேம். எப்படி மேம் ஆர்கன்ஸ் எல்லாம் வளருது? ஹார்ட், லிவர், லங்ஸ் அந்த மாதிரிலாம் எப்படி மேம் வளருது? மொத்தம் 3 ரீஜியனா பிரியும். கேஸ்ட்ரோலேஷன் ஸ்டேஜ் அப்ப எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு 3 ஸ்டேஜா பிரியும். அதுல அந்த 3த்துல எக்டோடமோட செல்ஸ் எல்லாம் சேர்ந்து உடம்போட ஸ்கின்னு, பிரெயின் அந்த மாதிரி வளர ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு ஆர்கனோஜெனிசிஸ். ஒவ்வொரு செல்லுல ஒரு ஆர்கன் வரும். அதே மாதிரி மீசோடம் செல்லுல இருந்து ஹார்ட், மசில் அதெல்லாம் உருவாகும். லாஸ்ட் எண்டோடம்ல இருந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் லைக் லங்ஸ் இதெல்லாம் உருவாகும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். இப்போ அதுல பிளட் வெசல்ஸ்லாம் எப்படி மேம் அதுலயே தான் இருக்கும் மேம்? ஆமாப்பா. பிளட் வெசல்ஸும் அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜியன்ல இருந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இனிஷியலா பாத்தீங்கன்னா ஒரு எம்ப்ரியோக்கு 4 லேயர் இருக்கும். சரியா? அலன்டாய்ஸ், கொரியான், ஆம்னியான், அலன்டாய்ஸ், யோக்சாக். ஒரு எம்ப்ரியோ சுத்தி 4 லேயர். என்னென்ன லேயர்? கொரியான், ஆம்னியான், அலன்டாய்ஸ், யோக்சாக். சரியா? இதுல இந்த அலன்டாய்ஸ் ஒரு ரீஜியன் இருக்குல்ல, அதுல இருந்துதான் பிளட் வெசல்ஸ் ஆரம்ப காலத்துல வளர ஆரம்பிக்கும் பாப்பாக்கு. அதே மாதிரி யோக்சாக்ன்ற ஒரு ரீஜியன்ல இருந்துதான் பிளட் செல்ஸ் லைக் ஆர்பிசி, டபிள்யூபிசி எல்லாம் வளரும். அப்புறம் லிவர் ஃபார்ம் ஆயிட்டோன்னு லிவர் ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் போன் மேரோ ஃபார்ம் ஆனோன்னா போன் மேரோல இருந்து பிளட் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? ஓகே மேம். ஓகே மேம். எஸ் மேம். தேங்க்யூ மேம். அக்ஷய் சார் கிட்ட கேட்டு நம்பர் வாங்கிக்கோடா. ஃபோன் நம்பர் சார் கொடுப்பாங்க. சரிப்பா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.
தேங்க்யூப்பா. என்சிஆர்டி தான் ஃபாலோ பண்ணணும் பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி இஸ் தேர். ஓகே மேம். என்சிஆர்டி தான் ஃபாலோ பண்ணணும். அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சரியா? ஓகே ஓகே பாய். தேங்க்யூ மேம். பை. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.